அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய தினம் மாசி மகம் மாசி பௌர்ணமி பூஜை இனிதே நடைபெற்ற தினம். அன்னைக்கு மிகவும் அழகிய முறையிலே அபிஷேக, அலங்கார, நிவேதன, ஆராதனைகள் சீரும் சிறப்போடும் நடத்தப்பட்டது. அன்னையின் திருவருள் கூடிய காரணத்தினால் இத்தருணங்களை நேரில் கண்டு அனுபவித்த பக்தர்கள் அனைவருக்கும், அந்த தருணங்களை காண இயலாதபடி மலைக்கு வர முடியாத அன்பர்களுக்கும், மாசிமகம் இன்றோ நேற்றோ என்ற குழப்பத்திலே மலைக்கு வராமல் போய்விட்ட ஒரு சில அன்பர்களுக்கும், அன்னையின் இந்த அபிஷேக அலங்கார பூஜை நிகழ்வுகளை கண்டு இன்புறவில்லையே என இயங்கக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த காணொளி காட்சி உரித்தாகுக. தொலைக்காட்சி ஊடகங்களோ இதுபோன்ற வலைத்தள ஊடகங்களோ நமக்கு காட்டக்கூடிய காட்சிகள் நேரடி அனுபவத்திற்கு நிகரானவை அல்ல என்றாலும் ஒரு ஆறுதலையாவது நமக்கு கொடுக்கட்டது. மாசிமகம் என்று சொல்லக்கூடிய நேற்றைய அந்த பூஜையானது அனைத்து தேவாலயங்களிலும் மிகவும் சிறப்பு பெற்ற பூஜையாகும், குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மாசிமகம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வரக்கூடிய ஸ்தலம் கும்பகோணம். மகாமக குளம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்த்த குளத்திலே கங்கை, யமுனை, காவேரி முதலான புண்ணிய நதிகள் தாங்கள் வந்து நீராடி தங்களுடைய பாவங்களை இறைவனின் வாயிலாக தீர்த்து கொள்கிறார்கள் என்றும், அன்றைய தினத்திலே அந்த மகாமக குளத்திலே தங்கியிருக்கக்கூடிய நீரிலே மேற்கண்ட தேவதைகளின் நதிகளின் சாநித்தியம் நிறைந்திருக்கும் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்போம். நமக்கோ எல்லா நீர்நிலைகளுக்கும் சென்று வழிபட இயலாத பல பக்தர்களுக்கோ ஆலயத்தில் இறைவனுக்கு, அன்னைக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களை காண்பதே அந்த நீராடுதலுக்கு சமமான பலனை தரட்டும் என்று நான் இறைவனை இறைஞ்சுகிறேன். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டியிருக்கின்றது. நமது மந்திரகிரியாகிய மகாயுமலை வனக்கோயிலுக்கு வரைத்தரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் பௌர்ணமி தினங்களை குறித்த அறிவுறுத்தல்கள் நேரடியாகவும் கொடுக்கப்படுகின்றது. நமது பூஜை கால அட்டவணைகள் காது அட்டை வடிவிலே விநியோகிக்கவும் படுகின்றது. ஆனாலும் என்னவோ தெரியவில்லை, நமது மக்களுக்கு ஒரு சிறு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது. ஆலயத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய இந்த அறிவிப்பு அட்டவணைகளின் தேதிகளை கவனிக்காமல் தங்கள் வீட்டு கேலண்டரை பார்த்து ஏமாந்து போகின்றார்கள். பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னவெனில், தயவு செய்து மலையில் பூஜை நடைபெறக்கூடிய நாட்களை நமது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி அறிந்து கொண்டு மலைக்கு வாருங்கள், கேலண்டரை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் என்று கூறுகின்றோம். நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஐயா தாங்கள் அந்த கேலண்டர்களை அனுசரித்து எங்களுக்கு இந்த நாட்களை குறித்து தந்திருக்கலாமே என்று. நமது ஆலயம் துவங்கப்பட்டு பூஜைகள் துவக்கப்பட்ட 1972ஆம் ஆண்டு வாக்கிலிருந்து நமது பெருமைக்குரிய ஸ்தாபகர்கள்
சிவச்சந்திரன் சுவாமி ஐயா அவர்கள் அன்னைக்கு கால நேரத்தை நிர்ணயித்து பூஜை செய்வதில்லை என்று முன்னம் சில பதிவுகளில் கூறியிருக்கிறேன். ஆனால் 1989ஆம் ஆண்டு வாக்கிலே அன்னைக்கு அந்த அருவசுரூபமாகிய சூலாயுத பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு சில பூஜைகளுக்கு மட்டும், மிகவும் குறிப்பாக பௌர்ணமி பூஜைகளுக்கு முழுமதி நிறைந்திருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியானது இரவு நேரத்திலே நிறைந்திருக்கக்கூடிய சமயங்களை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்திலே பூஜை செய்து வருவதே இன்று வரை வழக்கமாக இருக்கின்றது. அதன் காரணம் என்னவென்றால், பொதுவாக இயற்கையோடு அனுசரித்து செல்லக்கூடிய, இயற்கையின் அசைவுகளை உன்னிப்பாக நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய மிகவும் பாரம்பரியமான ஒரு அறிவியல் சாதனமாகவே ஜோதிட சாஸ்திரத்தை நம்மவர்கள் எண்ணுகிறார்கள். அதன்படி கோள்களின் நகர்வுகள் அவைகள் ஒவ்வொரு பாகையிலும் ராசி மண்டலங்களிலும் நிறைத்திருக்கக்கூடிய சமயங்களை மிகவும் துல்லியமாக, அதுவும் குறிப்பாக சித்தர் பெருமக்களால் நமக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த சமயத்திலே அவர்கள் குறிப்பிட்டபடி நாம் ஆராதனை மேற்கொள்வது நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு அதிக பலன்களை கொடுக்கும் என்பது நம்மவர்களின் மிக பெரும் நம்பிக்கை. அதுவே உண்மையும் கூட. ஆகவே ஸ்தாபகர்கள் அந்த பெரியவர்களின் வழியை அனுசரித்து விதமாக பூஜைகள் நடத்தி செல்வதற்கு நமக்கு அனுமதியும் அளித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் வசதிக்கு தக்கவாறு எல்லா நாட்களிலும் நம்மால் பூஜை இப்பொழுதைக்கு செய்ய முடிவதில்லை. நீங்கள் கவனித்திருக்கலாம், நமது ஆலயத்திலே வாரத்திலே 3 நாட்கள், ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, மாதத்திலே பௌர்ணமி பூஜை, இவ்வாறான நடைமுறையே உள்ளது. அதிலும் இந்த மேற்கண்ட 4 தினங்களிலும் மாலை நேரத்தில் சுமார் 4:30 மணி வாக்கில் ஆலயம் திறக்கப்பட்டு, வார பூஜைகளாகிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் இரவு 8 மணி வரை, 8:30 மணி வரை அதிகபட்சம் கோயில் திறந்திருக்கும். பௌர்ணமி பூஜையிலோ 4:30 மணிக்கு திறக்கப்பட்டு அன்னைக்குரிய அபிஷேக ஆராதனைகள் முதலிய நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு அது நிறைவு பெறக்கூடிய நேரமானது சுமாராக 11:30 மணி வரைக்கும் கூட இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதன் காரணமாக இந்த மேற்கண்ட நேரங்களில் மட்டும் நமது ஆலயத்தை பக்தர்களால் காண முடிகின்றது. அதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது பக்தர்களாகிய உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சூழ்நிலையிலே உழைத்து வாழக்கூடிய நமது மக்கள் அன்றாடம் தங்கள் பணிகளுக்காக வார நாட்களிலே தங்கள் நேரங்களை செலவிடக்கூடிய அந்த அன்பர்கள் இந்த செவ்வாய், வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான வழிபாட்டு தினங்களிலே மலைக்கு வந்து அன்னையை தரிசிக்க இயலாமல் போகக்கூடிய அந்த அன்பர்கள், அவர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பொதுவான ஒரு விடுமுறை தினம், அன்றைய தினம் ஓய்வு தினம் என்பதனாலும், அன்றைய தினத்திலே அன்னைக்கு அலங்காரங்கள் மற்றும் ஆராதனைகள் சற்று வழக்கத்திற்கு குறைவாக இருப்பதாலும், அன்று வரக்கூடிய உங்களை போன்ற பக்தர்களை ஆலய நிர்வாகிகள் நேரடியாக கண்டு உங்களோடு அளவிடாது ஆலயத்தின் சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சாதகமாக இருப்பதாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கும் ஆலயத்தினருடைய அந்த செயல்பாட்டிற்கும் ஏதுவாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைகளை பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பௌர்ணமி பூஜை அப்படிப்பட்டதன்று. இயற்கையோடு அனுசரித்து செல்லக்கூடிய அந்த பூஜையை ஒளிக்கடவுளாகிய சூரிய பகவானுக்கு அடுத்து இரவுக்கு ஒளி தரக்கூடிய சந்திர பகவானை துதிக்கக்கூடிய அந்த தினம் இது. ஒவ்வொரு மாதத்திலும் சந்திர பகவான் ஆதிக்கம் செய்யக்கூடிய அந்த நட்சத்திரம், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பு, அந்த நாட்களிலே எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம் என்று நமது முன்னோர்களால் தொகுத்து நமக்கு தரப்பட்ட தரவுகள் சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் ஈராக எல்லா மாதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களின் சிறப்புகளையும், அவர்களை எவ்வாறு வழிபட்டால் நமக்கு எந்த விதமான பலன்களை வாழ்வில் பெற முடியும், அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய மனிதன் பெற்று தீர வேண்டிய வாழ்க்கை பயன்களையும் வழங்கக்கூடிய வகையிலே அந்த வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு நாட்களுக்கும் நேரத்திற்கும் தக்கவாறே நமது பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக மாசி மகம்
நதிகளில் நீராடுதல், நீர்நிலைகளில் நீராடி புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து நாம் தரக்கூடிய பலனை தரவல்லது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது மலையிலே நீர்நிலை போன்ற வசதிகள் இல்லை. ஆயினும் மகாயுக மாயா அன்னைக்கு செய்யப்படக்கூடிய அந்த அபிஷேக தீர்த்தம் பன்னீரானது அந்த சமயத்திலே அன்னையின் அபிஷேகத்தை கண்ணுற்ற பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு அவர்கள் புனிதம் அடையும் பொருட்டு இவ்வாறாக செய்யப்படுகின்றது. கண்ணால் காண்பதால் ஏற்படக்கூடிய பேறு நான் முன்னம் சொன்னியபடியே நீராடுவதற்கு சமமாக அமைகின்றது. இயற்கையை நம்மால் ஓரளவிற்கு மேல் மாற்றி அமைக்க முடியாது. குறிப்பாக இந்த கோள்களின் நகர்வினை நாம் எப்படியாவது மாற்றிவிட முடியுமா என்ன? ஆகவே அந்த இயற்கையினை அனுசரித்து பெரியவர்கள் வழங்கிய வழிமுறைகளை அனுசரித்து இதுபோன்ற சத்காரியங்களில் நல்ல பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதே சால சிறந்ததாகும். அந்த வழியிலே எல்லா பக்தர்களுக்கும் நான் கூறக்கூடிய அறிவுரை, தயவு செய்து இந்த நடைமுறைகளை நமது ஆலயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நேர காலங்களுக்கு தக்கவாறு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னையின் திருமலைக்கு வந்திருந்து இந்த விசேஷ நிகழ்வுகளை கண்டு தங்களுக்கு நல்ல புண்ணியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திக் கொள்கிறேன். இதோ அபிஷேக ஆராதனைகள் ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிஷேக ஆராதனைகள் எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு வாழ்க்கை முறையிலும் இல்லாத ஒரு வழிபாட்டு முறை நமது இந்திய சமயத்திலே இருக்கின்றது. இறைவனை தனக்கு இணையாக காணக்கூடிய அந்த வாய்ப்பும் சுதந்திரமும் நமக்கு மட்டுமே வழங்கி இருக்கிறார்கள். மனம் என்பதன் அடிப்படையினை கொண்டு தோன்றக்கூடிய இந்த மதம் மனத்தின் வெவ்வேறு படிநிலைமைகளுக்கு தக்கவாறு அவற்றின் பக்குவ நிலைமையை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு கிரியைகள். நமது முக்கியமான இலக்கானது இறைவனோடு இரண்டர கலத்தல், இறைவனும் நாமும் வேறல்ல என்னும் தத்துவத்தை உணர்தல். இதனை அத்வைதம் என்று இந்து சமயத்திலே குறிப்பார்கள். இந்து சமயம் இந்த ஒரு அத்வைத கோட்பாடை மட்டும் கொண்டதல்ல. நமது மகாயுகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சாவர்களால் அருளப்பட்ட இந்த அற்புத வழிமுறையானது மனிதனின் மிகவும் கேவல நிலைமை என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் அற்ற சாமானிய நிலைமை, அதாவது உணர்வுகள் அற்றுப்போதல் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திலே நன்மை தீமை என்று பொருள் தரக்கூடிய எந்த உணர்வுகளையும் கடந்து மனதையும் வென்று மனமற்றவர்களாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை தொடங்கி இறைவனுக்கு இணையான மனநிலையை பெறுவதிலே முற்று பெறுவதோடு தாமச குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் தாழ்மையான எண்ணங்கள், மந்தமான எண்ணங்கள், குழப்பமான எண்ணங்களிலும் கீழாக இருக்கக்கூடிய மனிதர்களின் மனோபாவகத்திலிருந்து தொடங்கி விலங்கு நிலை, ஐந்தறிவின் குழப்ப நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து தொடங்கியும் உச்சம் என்று சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய அந்த உன்னத நிலைக்கும் இடைப்பட்ட எல்லா இடங்களிலும் ஆன்மாவின் பரிபக்குவத்திற்கு தக்கவாறு ஆராதனைகள் மகாயுக மலையில் மிகவும் நுணுக்கமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரே நாளிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ தொடர்ந்து மலைக்கு வந்தால் நீங்கள் சிறிதாக உணரலாம். ஒரே நாளிலே என்று நான் சொல்வது மிகவும் புண்ணியம் செய்த அன்னையின் திருவருள் வாய்க்கப்பட்டவர்களுக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் எல்லோருக்குமே அன்னையின் அந்த அற்புதமான திவ்ய ஸ்வரூபத்தை உள்ளத்தாலும் ஆன்மாவினாலும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு வாக்கிலே ஸ்தாபகர்களால் நமது மந்திரமலையிலே பூஜைகள் தொடங்கிய போது நாங்கள் உங்களிடம் முன்னம் கூறியிருப்போம், எந்த ஒரு விக்கிரக ரூபங்களும் இல்லாத
வெட்ட வெளியிலே மலை எவ்வாறாக இயற்கையில் இருந்ததோ அதே இடத்தில் எந்த ஒரு மாறுபாடான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இயற்கையோடு இயற்கையாக கலந்திருந்து கடும் மழையோ கொடும் வெயிலோ இரத்தத்தை உறையச் செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவோ மிகவும் மோசமான காலநிலை சூழ்நிலைகளிலும் ஸ்ரீ ஸ்தாபகர்கள் தன்னை அந்த இயற்கையோடு பொருத்தி கொண்டு அன்னையின் திவ்ய சுரூபத்தை தியானித்து வந்தார்கள். இது ஒரு விதத்தில் காணும் பொழுது ஆதியில் மதங்கள் முதலாக தொடங்கிய புள்ளியை எனக்கு நினைவுறுத்துகின்றது. அந்த புள்ளியிலே சிருஷ்டி, அதாவது படைப்பு தோன்றுவதற்கு முன்பாக எவ்வாறான ஒரு லயம் இருந்திருக்குமோ, முடிவில் எந்த லயத்தை நாம் அடைவதற்காக முயற்சி செய்கின்றோமோ அந்த லயத்திற்கு நம்மை சிறுக சிறுக அழைத்து செல்வது, இதனிடையிலே பரிணாம வளர்ச்சி என்ற மிக பெரும் இயக்கமானது தோன்றுகின்றது. அந்த இயக்கத்தை தூண்டக்கூடிய எண்ணம் காமமாகின்றது. அந்த காமத்தின் வடிவமே இந்த உயிர்களின் தோற்றமாகின்றது. இப்படி படிப்படியாக சற்று அறிவதற்கு சிக்கலாகவும் ஆனால் அறிந்தே தீர வேண்டிய ஒரு அற்புதமான விடயமாகவும் மகாயுக தத்துவங்கள் ஒன்றோடொன்று அணுக்களின் பிணைவுகள் போல தொடர்ச்சியாக வருவதை காண்கிறோம். இந்த பௌர்ணமி பூஜை பதிவிலே உங்களுக்கு ஒரு தத்துவத்தின் ஒரு சிறு நுனியை தொட்டு காட்டியிருக்கிறேன். மந்திரகிரி மகாயுக மலைக்கோவில் அன்னையின் தரிசனம், அவளது அருளாசியை பெற்று வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறுக சிறுக தங்கள் ஆன்ம பரிபக்குவ நிலையானது வெளித்தோன்ற ஆரம்பிக்கும். இன்று பலவித யோக மார்க்கங்களாலும் நாம் முயற்சி செய்து நமது ஆன்மாவினை கடைத்தேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜை வழிபாட்டு யோக முறைகளின் சாரமும் நமது மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலில் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் உங்களை தழுவிக்கொள்ளவே காத்திருக்கின்றன. இத்தகைய மேலான அனுபவங்களை நீங்கள் தொடர்வதற்கு இந்த பூஜை வழிபாட்டு முறைகளே சிறந்த தொடக்கமாக இருக்கின்றது. நன்றி நண்பர்களே. மாசி மகம் பௌர்ணமி பூஜை நிகழ்வுகளை கண்ணால் காண்பதோடு நான் கூறக்கூடிய இந்த கருத்துக்களை நானல்ல, என் வாயிலாக அன்னை தெரிவிக்கக்கூடிய இந்த அற்புத விஷயங்களை உங்கள் மனத்திற்கு பிரசாதமாக தருகின்றோம். தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இறை சிந்தனையோடு இந்த மந்திரகிரி மகாயுக மலைக்கோவில் வலைப்பதிவுகளையும் மலைக்கோவிலையும் ஆதரித்து வாருங்கள். இந்த அலைவரிசையை அனைவரிடமும் ஷேர் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவளிக்க அன்போடு வேண்டுகிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் காளி, ஜெய் காளி.